வணக்கம். 11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மினிமம் பேலன்ஸ் இல்லாத ஏழைகளிடம் 21,000 கோடியை டிஜிட்டல் வழிப்பறி செய்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். ஏழைகளுக்கான அரசு என கூசாமல் பிரதமர் பொய் சொல்வதாகவும் சாடல். இன்று இரவு மதுரை வருகிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. நாளை தென்காசி, கன்னியாகுமரி, சிவகங்கையில் வாகன பேரணி. ஈரோடு மக்களவை தொகுதிக்கான தபால் வாக்குப்பதிவு தொடங்கியது. 3 குழுக்களாக பிரிந்து வீடு வீடாக சென்று தபால் வாக்குகளை பெறும் அதிகாரிகள். பூத் ஸ்லிப்களை அங்கீகார அடையாள அட்டையாக கருத முடியாது என தேர்தல் ஆணையம் திட்டவட்டம். வாக்காளர் அட்டை இல்லாவிட்டாலும் ஆதார் உள்ளிட்ட 12 ஆவணங்களில் ஒன்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டுக்கு வெளிநாட்டு வங்கிகள் கொடுத்த கடனை மத்திய அரசின் நிதி என்பதா? 5,000 கோடி ரூபாய்க்கு கணக்கு கேட்ட மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு முதலமைச்சர் பதிலடி. 5,000 கோடியே கொடுத்துட்டோம், அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்து வட்டிக்கார மாதிரி பேசியிருக்காங்க. அது முதல்ல ஒன்றிய அரசு கொடுத்த நிதின்னு அவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன், அந்த கடனையும் தமிழ்நாடு அரசு தான் திரும்ப கட்டப் போகுது. அந்த பணம் முதல்ல ஒன்றிய அரசோட கணக்குக்கு வந்து தான் மாநில அரசுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அப்படி மாநில அரசு வாங்கின கடன் எப்படி ஒன்றிய அரசோட நிதியாகும்? பெண்களுக்கு பிரச்சனை என்றால் பத்திரகாளியாக மாறிவிடுவார் சௌமியா அன்புமணி. தர்மபுரியில் பரப்புரை மேற்கொண்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேச்சு. பெண்களுக்கு எந்தாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அங்கே முதலே சென்று குரல் கொடுப்பது மட்டுமல்ல, அந்த பெண்ணுக்கு நியாயத்தை கொண்டு வருவார், நியாயத்தை மீட்டெடுப்பார். பெண்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் திமுக அமைச்சர்கள் மீது வழக்கு தொடரப்படும் என இபிஎஸ் பேச்சு. ஆட்சி மாறினால் காட்சியும் மாறும் என்றும் பரப்புரை கூட்டத்தில் ஆவேசம். ஸ்டாலின் அவர்களே, ஆட்சி மாறினால் காட்சி மாறும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். உங்களுக்கு தான் வழக்கு போட தெரியுமா? அறிவிச்சார் நம்முடைய விஜயபாஸ்கர் அவர்கள், முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர், கரூர்ல பேசினாரு. 24 மாசம் தான் இருக்குது திரு ஸ்டாலின் அவர்களே ஆட்சி மாற்றத்துக்கு. 24 மாதம் கழித்து நீங்கள் எப்படி எங்கள் மீது நீங்கள் பொய் வழக்கு போட்டுக்கிறீங்க? ஆனா நாங்க உங்க மீது பொய் வழக்கு போட மாட்டோம், உண்மையான வழக்க போடுவோம். அத்தனை ஊழல் நடந்திருக்குது உங்க ஆட்சியில. அதிமுகவினர் மோடியை இன்று தீவிரமாக எதிர்க்கவில்லை என ஐஜேகே நிறுவனர் பாரிவேந்தர் கருத்து. திமுகவை ஒப்பிடும்போது அதிமுகவினர் நல்லவர்கள் என்றும் நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாட்டில் பேட்டி. அடிப்படையிலேயே என்னுடைய கொள்கைக்கும் திமுக கொள்கைக்கும் முழுக்க ஒத்து வராது. அதிமுக வந்து ஏறத்தாழ அதே கொள்கை, பட் அவங்களோட இவங்க நல்லவங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறது வழக்கம். ஏன்னா இவங்க வந்து அவ்வளோ தீவிரமாக இன்றைக்கு மோடி எதிர்க்கவில்லை, அங்கே நடக்கிற திட்டங்களை எல்லாம் கொண்டு வர தடையாக இருக்கவில்லை. ஓரளவுக்கு தேசிய பார்வை உள்ளவர்கள் இவங்க சொல்லலாம், ஆனால் அடிப்படை தேசிய பார்வை உள்ளவர்கள். அதனால தான் அவ்வளோ நாள் அவங்கள ஒற்றுமையாக இருந்தார். மயிலாடுதுறையில் சிறுத்தை அச்சத்தால் போலீஸ் பாதுகாப்புடன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. ஆரோக்கிய நகர் பகுதியில் கால் தடம் உள்ளதால் தேடி வரும் வனத்துறை. தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 360 ரூபாய் உயர்வு. புதிய உச்சமாக 52,360 ரூபாயை தொட்டது. கச்சத்தீவு விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு காங்கிரஸ் கட்சி துரோகம் இழைத்து விட்டதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. 10 ஆண்டுகளாக மோடி துரோகம் செய்ததாகவும் விமர்சனம். These 10 years is a testing time for Narendra Modi. He is a traitor. He betrayed Tamil Nadu. He betrayed India. He betrayed Sri Lanka. This is Narendra Modi. தனியார் பள்ளி வாகன உதவியாளர்களுக்கு போக்சோ சட்டத்தின் சாராம்சம் விளக்கப்பட வேண்டும்.
பள்ளி வாகனங்களின் சிசிடிவி தரவுகள் குறைந்தபட்சம் 6 மாதங்கள் பராமரிக்கப்பட்டு பிறகு காவல்துறையில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் வழிகாட்டு நெறிமுறை வெளியீடு. தெலங்கானா மாநிலம் நலகொண்டா மாவட்டத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இறந்து கிடந்த 30 குரங்குகள். ஒரு வாரமாக அசுத்தமான நீரை விநியோகம் செய்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே பொன் காளியம்மன் கோயில் திருவிழா. தீப்பந்தம் ஏந்தி வழிபட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள். தமிழ்நாட்டில் டெஸ்லா நிறுவனத்தின் கார் உற்பத்தி ஆலை அமைக்கப்படுமா? 3 மாநிலங்களில் இந்த மாதத்தில் ஆய்வு நடத்துகிறது அமெரிக்காவிலிருந்து வரும் குழு. ஐபிஎல் தொடரில் டெல்லி அணியை 106 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது கொல்கத்தா. 2வது அதிகபட்ச ஸ்கோரை எடுத்து அசத்தல். வரும் 8ஆம் தேதி சேப்பாக்கத்தில் நடைபெறும் சென்னை கொல்கத்தா அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் நாளை விற்பனை. இணையதளத்தில் நாளை காலை 9:30 மணி முதல் விற்பனை தொடங்கும். தனியார் பள்ளி வாகனங்களில் ஜிபிஎஸ் மற்றும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் இயக்குநர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் அனைத்து பள்ளி வாகனங்களிலும் ஒரு பெண் உதவியாளர் நியமிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. பள்ளி வாகன ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் நியமனத்தின் போது அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை ஏதும் இல்லை என்பதை பள்ளி நிர்வாகம் உறுதி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் 3 மாதத்திற்கு ஒருமுறை பள்ளி வாகன உதவியாளர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்றும் அப்போது போக்சோ சட்டத்தின் சாராம்சம் குறித்து தெளிவாக விளக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளி வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி தரவுகள் அனைத்தையும் குறைந்தபட்சம் 6 மாத காலத்திற்கு பராமரித்து அதனை காவல்துறையில் ஒப்படைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பேருந்தில் பயணம் செய்யும் போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து மாணவர்கள் புகார் அளித்தால் 24 மணி நேரத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுக்கவும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நடத்துனர்களால் மாணவிகள் பாலியல் தொல்லைக்கு ஆளாவதை தடுக்கும் நோக்கில் இந்த நெறிமுறைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தனியார் பள்ளிகள் இயக்குநர் குறிப்பிட்டுள்ளார். நாமக்கல் தனியார் பேருந்து உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறை சோதனையில் கட்டுக்கட்டாக 15 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மோகனூர் ரோடு காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகரன் தனியார் பேருந்து சேவை நிறுவனம் நடத்தி வருகிறார். நாமக்கல் தொகுதி வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதற்காக இவரது இல்லத்தில் கோடிக்கணக்கில் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து தேர்தல் அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அதிகாரிகள் வீட்டின் கதவை பூட்டி சோதனையை நடத்தினர். மதியம் ஆரம்பித்த சோதனை இரவு வரை நீடித்தது. கட்டுக்கட்டாக பணம் இருந்ததால் 4 பணம் எண்ணும் இயந்திரங்கள் எடுத்து வரப்பட்டு பணம் எண்ணும் பணி நடைபெற்றது. மேலும் சந்திரசேகரின் தணிக்கையாளரை வரவழைத்து வரவு செலவு கணக்குகள் குறித்து விசாரணை நடத்தினர். வீட்டிலிருந்து 15 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் சரிபார்ப்பு பணிக்காக ஏராளமான ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த கனியானது வெற்றியோடு நீ திரும்பி என்னுடைய சன்னதிக்கு வந்து நீ பூஜை செய்ய வேண்டும் தாயே. உன்னுடைய கனி வெற்றி பெற்று இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவாய் என கோவிலில் ஒருவர் அருள்வாக்கு கூறியதைக் கண்டு பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி நிகழ்ச்சி அடைந்தார். தருமபுரி மக்களவை தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் சௌமியா அன்புமணி பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீர ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபட்டார். அப்போது திடீரென சாமியாடிய ஒருவர் சௌமியா அன்புமணியை பார்த்து தேர்தலில் வெற்றி பெறுவாய் என்று அருள்வாக்கு கூறினார். இதனை கேட்டதும் அங்கிருந்த பாமக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் உற்சாகமடைந்தனர்.